பெப்பர் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்ச 1/4 கிலோ சிக்கன், ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, பொடியாக சாப் பண்ண இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது, நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை. அடுப்பு பற்ற வச்சு உருளி சூடானோடனே 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானோடனே நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. வச்சுருக்கிற வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்ட சிக்கனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூளில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சிக்கன் நல்லா வேகணும். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா குக்காக விடுங்க. 5 மினிட்ஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு மூடிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கன் வெந்துருச்சு. இந்த பதம் வந்துருச்சுன்னா தண்ணியெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகி எண்ணெய் வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கு இன்னொரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உப்பு இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு போட்டு அந்த மிளகோட வாசம் நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நறுக்கி வச்சுக்கிட்ட கொத்தமல்லி தழை தூவி வச்சு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட பெப்பர் ஃப்ரை ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கமகமக்கிற பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண பெப்பர் லைட்டாக மேலே தூவிக்கோங்க. சாப்பிடும்போது அந்த பெப்பரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும்.